வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி குருமா வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. தக்காளி வந்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சாச்சு. ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன் நான். இப்போ எடுத்து ஃபுல்லாக வச்சு சோம்பையும் பட்டை எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டுருவோம். பொரிய விட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினவுடனே தக்காளியும் போட்டு தக்காளி எதுவுமே போடாமல் நல்லா ஃபுல்லாக வதக்கி நல்லா இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்த உடனே நம்ம வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பவுட்ரு எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு மட்டும் ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். இதுக்கு வந்து தேங்காய் எதுவுமே தேவையில்லை. இப்படி இந்த மாதிரி தக்காளி குருமா வச்சு சப்பாத்திக்கும் சரி, தோசை, இட்லிக்கும் இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சா சூடான சாதத்துக்கும் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய்.